கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்துல ஞானசேகர் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவர் போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓட முயன்றதாகவும், அப்பொழுது கீழே விழுந்ததுல இடது கால் மற்றும் இடது கையில் காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவரை மருத்துவமனைக்கு, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற போது இடது காலில் எலும்பு முறிவும் அதேபோல இடது கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டதனால அதற்கான சிகிச்சைகள் ஏற்பட்டு மாவு கட்டானது போடப்பட்டு இருக்கிறது. தற்போது அவரை ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காலை 6 மணி அளவில் நீதிபதிகள் வேலைச்சேரி இருக்கக்கூடிய நீதிபதிகள் குடியிருப்பில் அவரை ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஞானசேகரன் சைதாப்பேட்டை 9வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகவும், அதன் பின்னர் சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகர் தொடர் விசாரணைக்கு பின்பாக கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கடந்த 23ஆம் தேதி இரவு 7:45 மணியளவில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய விடுதியை தங்கி பயிலக்கூடிய 2 மாணவிகள் இருவரும் அங்கு இருக்கக்கூடிய தனிமையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முகத்தில் துணியை கட்டியபடி வந்து இந்த காதல் ஜோடியை மிரட்டியதாகவும், தனிமையில் இருந்த வீடியோ பதிவு செய்து இருப்பதாகவும், அதனை குடும்பத்தாரிடமும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுடன் கூறி மாணவனை மிரட்டி தாக்கி விரட்டிவிட்டு மாணவியை மற்றொரு மறைவான இடத்துக்கு அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது. பாலியல் துன்புறுத்தலிருந்து தப்பிக்கு செல்வதற்காக மாதவிடாய் இருப்பதாக கூறிய நிலையிலும் மாணவியை தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுத்ததாகவும் இந்த மாணவி புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் கோட்டுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு பூகாரின் பேரில் பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்து தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அடிப்படையில் கூட்டூர் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். பாலியல் வன்கொடுமை அவர்தான் செய்தது என்று போலீசார் விசாரணை தெரிய வந்தது. குறிப்பா அவர் செல்போனில் பல்வேறு வீடியோக்கள் இருந்ததாகவும், பல்வேறு மாணவிகளை இது போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்தது. இது போன்ற தகவலை சேகரித்த பின்னர் தான் அவரை கைது செய்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தார். பின்பு ஞானசேகரிடம் தொடர்ந்து 3 மணி நேரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது தான் அந்த தவறை செய்யவில்லை என்று கூறிய நிலையில அவரது சகோதரரை அழைத்து விசாரணை செய்ய போது அவர் தனது அண்ணன் தான் செய்ததை தெரிவித்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் சமூக நேரத்தில் அணிந்திருந்த உடைகளை எடுத்து வந்து போலீசாரிடம் கொடுத்ததாகவும், அதனை வைத்து மாணவியிடம் வீடியோ கால் மூலமாக அந்த உடைகளை காண்பித்து ஞானசேகர் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் போலீசாரின் கவனிப்பில் தான் இந்த குற்ற செயலை செய்ததை ஞானசேகரன் ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தார்கள். ஞானசேகரனை போலீசார் கைது செய்த போது பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருக்கிறதும் தெரிய வந்தது. குறிப்பா 9க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும், மாமல்லபுரம் கடற்கரையில் காதல் ஜோடியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல 2018ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் தொழிலதிபரை கடத்தி 10 லட்சம் பறித்த வழக்கில் ஞானசேகரன் துப்பாக்கியோடு கைதானதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் 2011ஆம் ஆண்டிலே இதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும், கோட்டூர்புரம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில மாணவி புகாரை வாபஸ் பெற்றதனால் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற செய்த அவர் காந்திநகர் பகுதியில் சாலையோரத்தில் பிரியாணி கடை ஒன்றை நடத்தி வருவதாகவும், பின்னர் பிரியாணி கடையை மூடிவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நுழைந்து தொடர்ந்து மாணவிகளை குறிவைத்து இது போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. பின்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவர் அழைத்து சென்ற போது போலீசார் பிடியிருந்து தப்பிய போதுதான் ஞானசேகர் கீழே விழுந்து இடது கால் மற்றும் இடது கையில் காயங்கள் ஏற்பட்டதாகவும், எலும்பு முறிவு ஏற்பட்டு தற்போது மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. ராயப்பேட்டை மருத்துவமனையில் தான் அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டு ரகசிய இடத்தில் தற்போது வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நாளை காலை 6 மணி அளவில் வேலைச்சேரி இருக்கக்கூடிய நீதிபதிகள் குடியிருப்பில் அவர் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவுக்கட்டு போடப்பட்ட அந்த புகைப்படங்கள் தற்போது போலீசார் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. இடது கால் மற்றும் இடது கைகள் மாவுக்கட்டுடன் அவர் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது.